படத்துடன் பராசக்தி படம் போட்டி, இசை வெளியீட்டு விழாவுடன் போட்டி என தொடர்ந்து விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சண்டை போட்டு வரும் நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அதற்கு எண்ட் கார்டு போடும் விதமாக பேசியிருக்கிறார். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. வினோத் இயக்கும் இப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், நரேன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது. அதேபோல நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா நடித்து சுதா கொங்கரா இயக்கி ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது. இதற்கான இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கப் போகிறது. அப்போது விஜயின் கடைசி படமான ஜனநாயகனும் சிவகார்த்திகேயனின் 25வது படமான பராசக்தியும் ரிலீஸ் ஆக உள்ளதே இதற்கு காரணம். இப்படி ஆடியோ லான்ச், ட்ரெய்லர், பட ரிலீஸ் என போட்டி போட்டுக் கொண்டு இருக்கும் நிலையில் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை வீசி வருகின்றனர். இப்படி இருக்க நடிகர் சிவகார்த்திகேயன் நேற்று நடந்த ஆடியோ லான்ச்சில் முக்கிய விஷயம் ஒன்றை பேசியிருக்கிறார். நாங்கள் முதலில் பராசக்தி படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் செய்ய பிளான் செய்தோம். பிறகு விஜய் அண்ணா படம் அக்டோபர் என சொன்னதும் நாம பொங்கலுக்கு போயிடலாம்னு தயாரிப்பாளரிடம் சொல்லி அதற்காகவும் பிளான் செய்தோம். ஆனால் திடீரென ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு வரவிருக்கிறது என சொன்னதும் நான் ஜெர்க் ஆகிவிட்டேன். உடனே ஆகாஷ் பிரதருக்கு போன் செய்தேன். ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு வருதாமே, நாம எந்த டேட்டுக்கு புஷ் பண்ணலாம் என கேட்டேன். புஷ் செய்தால் சம்மருக்கு தான் செய்ய வேண்டும். ஆனால் அப்போது எலெக்ஷன் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் செய்வதாக அனைவரிடமும் கமிட்மெண்ட் கொடுத்து விட்டதாக தயாரிப்பாளர் கூறினார். சரி, வேறு வழி இல்லை என ஓகே என விட்டுவிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் விஜய் சாரின் மேனேஜர் ஜெகதீஷிடம் பேசினேன். என்ன ப்ரோ, ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது, பராசக்தியும் அப்பதான் வருது என சொன்னேன். அவர் 2 படம் தானே ப்ரோ, பொங்கலுக்கு அதெல்லாம் தாராளமா வரலாம்னு சொல்லிட்டார். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு தான் பிரச்சனை என நினைத்து கொண்டு நீங்க ஒரு வாட்டி விஜய் சார் கிட்ட பேசுறீங்களா என ஜெகதீஷிடம் கேட்டேன். ஜெகதீஷும் விஜய் சாரிடம் பேசிவிட்டு எனக்கு போன் செய்தார். விஜய் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பரா பொங்கலுக்கு வரட்டும், என் வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாராம் என சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச்சில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதனால மக்களே, 33 வருஷமா ஒருத்தர் நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி இருக்காரு. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகனை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தியை வந்து பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க என குறிப்பிட்டு சிவகார்த்திகேயன் பேசியிருக்கிறார். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் என சிவகார்த்திகேயன் பேச ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது.